பிரேக்கிங் நியூஸ் இருக்கலாம், கொஞ்சம் பிரேக் இருக்கணும். ராஜா சார் பாட்டு வேணா ராயல்ட்டி கேட்பாங்க. கேவலம் கேவலம். சில நேரத்தில் நான் பர்சனலாக யார்கிட்டையுமே பேசுறது இல்லைங்க, என்கிட்ட தனியாக பேசுகிறேன். நியூ இயர் சாங் போடுறதுக்கு ஒரு சாங் இருக்கா? யார் பண்ணலாம் எஸ்பிபி பாடுற மாதிரி வர்றாரு. அண்ணா நீ சாப்பிட்ற பொங்கல் இவ்வளோதாண்ணா, உனக்கு எதுக்கு நான் தேவையில்லாத ராயல்ட்டின்றது கேவலம். ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜெகதாரணி. என்ன பார்க்குறீங்க? ராஜா சார் பாட்டு வேணா ராயல்ட்டி கேட்பாங்க. என்னாலாம் ராஜா சார் சாங் கேட்டுதான் வளர்ந்து வந்தேன். சின்ன வயசுலேருந்து நான் அழுதுனாலும் ராஜா சார் சாங் கேட்பேன், சந்தோஷமாக இருந்தாலும் ராஜா சார் சாங் கேட்பேன். இன்னைக்கு வரையும் நியூ இயர் சாங் போடுறதுக்கு ஒரு சாங் இருக்கா? ஹே எவ்ரிபடி விஷ் ஹாப்பி நியூ இயர். எவ்வளோ வருஷமாக அதெல்லாம் போட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு ஒரு சாங் இருக்கா? 100 வருஷம் இன்னும் போட்டு பெரிய ரெஜென்ட்டு. ஆனால் அவரு என்ன சொல்லியிருக்காரு? ராயல்ட்டி கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அவர் கேட்டது தப்பு இல்லை. ஏன் அவர் கேட்டது ஏதாவது தப்பாக நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியுன்னா, எல்லாரும் ராயல்ட்டி வாங்குறாங்க. மைக்கேல் ஜாக்சன் தெரியல ராயல்ட்டி வாங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க, விண்டோஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது அதை இது ஒர்க் ஆகிறதுக்கு சிடி போடுறீங்களா இல்லையா? அது என்னது? விண்டோஸ் 98, விண்டோஸ் 700 அதெல்லாம் நீங்கள் போட போட ராயல்ட்டி பில்கேட்ஸுக்கு போகும். அப்போ ஏன் பில்கேட்ஸ் நீ கோச்சிங் பண்ணுற? பில்கேட்ஸ் திட்டம் பண்ணுற? அவர் மட்டும் ராயல்ட்டி வாங்கலாமா? 10 வாட்டி சிஸ்டம் வாங்காமல் ஒரு வாட்டி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது நான் சிடி வாங்கணும். ஸோ இது வந்து அவர் வாங்கும்போது மட்டும் எனக்கு கோபப்படுறீங்க. எல்லா நடிகரும் சரி, நிறைய பேர் சரி, தன்னோட ப்ராடக்ட்டுக்கு ராயல்ட்டி வாங்கி வச்சுருக்கான், லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கான். ஒரு படம் எடுக்கணும்னா டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறல, நீ ஏன் வச்சுப்பியா? முன்னாடி போய் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற? அந்த டைட்டில் யாரும் எடுத்துக்கூடாது. அது மாதிரி எல்லாருக்கும் ரூல்ஸ் இருக்குது. அவர் வந்து லெஜண்ட். அவர் வந்து இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், இன்னொருத்தர் இருக்கிறாருங்க, அவங்க அண்ணன் கங்கை அமரன் சார். இப்போ வந்து புதுசாக அரசியலில் சேர்ந்தார். அவர் அங்கே என்னன்னு தெரியல, அவர் எதுக்கு சேர்ந்துரு எனக்கு புரியல. அவர் எது பிஜேபி சேர்ந்துருக்கு, ஆர்கே நகர் நிற்கிறாராமே. ஃபுல்லாக ஆர்கே நகரில் செம்ம என்டர்டைன்மெண்ட் தான். ஃபுல் கச்சேரி டீம் வந்து இறங்குறாரு. அடுத்த பாடல் பாட போகுது இப்பொழுது அப்படின்னு சொல்லி கொய்யால என்டர்டைன்மெண்ட்டு ஆர்கே நகரில். ஓட்டு வாங்குறதோ இல்லையோ, எல்லாருக்கும் நல்ல பாட்டு வாங்குவீங்க, புரியுதா? அது மட்டும் நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து இளையராஜா சாரை பற்றி ஏதோ பேசியிருக்காரு. அது எனக்கு பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு. எனக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஏன் அண்ணா நீ இப்படிலாம் பண்ணுற? கேவலம் கேவலம் அப்படின்றது. நான் கேட்குறேன், சன் டிவியில் ஒரு ஷோ பண்ணுறாருல்ல, ஃப்ரீயாக பண்ணுறாரா? நான் கேட்குறேன், ஃப்ரீயாக பண்ணுறாரு? அவர் காசு என்ன பண்ணுறாரு? இளையராஜா நான் ஷோவாக பண்ணுகிறாரு வார சன் டிவியில். அதனால் வந்து தப்பாக பேசக்கூடாது, யாரையுமே தப்பாக பேசக்கூடாது. அவர் கருத்து சொன்னால் அவர் தனியாக கூட போய் சொல்லியிருக்கிறான். அவர்னா அண்ணா நீ சாப்பிட்ற பொங்கல் இவ்வளோதாண்ணா, உனக்கு எதுக்கு நான் தேவையில்லாத ராயல்ட்டின்றது கேவலம் அப்படின்றது. நாங்கள் கூட தான் கேட்குறோம். ஊருக்கு எந்த கண்ட்ரி போனாலும் அவர் ஷோ பண்ணுறாராம், எங்கே போனாலும் கச்சேரி பண்ணுறாரு, காசு சம்பாதிக்கிறாரு. இளையராஜா சார் அது கூட பண்ணலையே, பல வருஷம் கழிச்சு இளையராஜா சார் இப்போ தான் எங்கெங்கே ஷோ பண்ணி அது சேனல்லாம் சேர்ந்து பண்ணாங்களாம். நான் அவர் இளையராஜாக்கு சப்போர்ட் பண்ணல. இளையராஜா சார்கிட்ட இன்னொன்று நான் கேட்கணும், இவ்வளோ நாள் ஒரு பாட்டு பாடியிருந்த ஜனங்க திடீர்னு நீங்கள் ரூல்ஸ் போட்டுருங்க. நான் காரில் கேட்குற சிடி போட்டு பயமாக இருக்குது எனக்கு. திடீர்னு வந்து கப்புன்னு பிடிச்சி சிடி எடுத்து வெளியே போட்டு ராயல்ட்டி கொடுறான்ட்டானுங்கன்னா அது மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர். அதனால் அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னே நிறைய பேர் புரிஞ்சிக்கல. எஸ்பி சாருக்கு அவர் வந்து எழுதி கொடுத்தாரு, அவர் கையில் படையில அவர் வக்கீல் வச்சு அவங்களோட ஆடிட்டர் யார் ஒருத்தர் அவருக்கு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஃபாரினில் போய் பாடுறீங்க, பாட்டு பாடி சம்பாதிக்கிறீங்க, அது வந்து நல்ல காரியத்துக்காக சேரிட்டின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்கெட்டு போட்டு ஷோ பண்ணி சம்பாதிக்கும் போது அது வந்து இவரோட பாட்டு தானே அவர் கேட்டுருக்காரு. இதை நீங்கள் வந்து ஒருத்தர் தனியாக பேசிடணும். எஸ்பிபி சார் என்ன பண்ணுறாரு, அது இணையதளத்தில் ஏதோ போட்டார் பொழுது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் என்னன்னு ராஜா அப்படின்றாரு காசு போடுறாரு, அவர் குஸ்து சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் என்ன தான் பேசினாலும் இப்போ இவ்வளோ கோவம் வருதுல்ல. ராஜா சார் பாட்டு கேட்காம ஒரு டிரைவர் கார் ஓட்ட சொல்லுங்கள். ராஜா சார் பாட்டு கேட்காத ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுங்கள், ஆஃப் பண்ணிடுறான். இல்லை பாட்டு மாற்றுப்பா அப்படின்னு சொல்லுங்களேன், மாற்ற மாட்டான். அவரோட பாட்டு அப்படி இருந்ததுங்க. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்னா,
இதை பாடினதெல்லாம் எஸ்பிபி சார். இப்போ இது டீம் ஒர்க் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு படத்துக்கு டைரக்டர் நான் தான் சொன்னேன், அவர் தனியாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியாது. அவருக்கு கேமராமேன் வேணும், நடிகர்கள் வேணும், மெயினாக கேமரா வேணும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்தால் தானே ஒரு அழகு பாட்டு. ஸோ இளையராஜா மியூசிக் போட்டார், மியூசிக் போட்டு அவரே பாடிடுவார் வேறு. அதனால் அவர் பாடினதுக்கு அவர் ராயல்ட்டி கேட்குறா கூட அதுவும் ஒரு லாஜிக் தானே. அவர் பாடினார், அந்த பாட்டும் நல்ல ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எஸ்பிபி பாடினார்ல பாட்டு, அந்த பாட்டெல்லாம் ஜனங்க கேட்டு கேட்டு எஸ்பிபி வாய்ஸ் மட்டும் தான் தெரியுது, ஜேசஸ் வாய்ஸ் மட்டும் தான் அதுங்களுக்கு கேட்குது. யார் பண்ணாலும் எஸ்பிபி பாடுற மாதிரி வர்றாரு சார் அப்படின்றான். அப்போ எஸ்பிபி பாடிருக்காருன்னா அப்போ எஸ்பிபி திடீர்னு அவர் ஒரு கேஸ் போடுறார் ராயல்ட்டி. நீங்கள் இளையராஜா சார் எந்த ஃபங்க்ஷனில் போனாலும் என் பாட்டை யூஸ் பண்ண அவர் சொன்னார்னா இது என்ன ஆகும்? அப்போ பிரச்சனை வருது. இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து புதுசாக நம்ம டெக்னாலஜி வளர்றதுனால இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கும் போதுங்களா, இப்படி டிவி காலைல திறந்தால் எவனோ ஒருத்தன் செத்துடுறான், இல்லை ஏதாவது ஸ்கூல் பையன் ஃபெயில் ஆகிட்டு தற்கொலை பண்ணிடுறான், இல்லை நெடுவாசல் பிரச்சனைன்றானுங்க, இல்லை ஜல்லிக்கட்டுன்றானுங்க, மாடு முட்டிச்சுன்றானுங்க, 4-5 பேர் எகிரி குச்சி வீட்டில் ஒரு சாமானை தூக்கிட்டு போயிட்டான்றானுங்க, ஓடினு செயின் அறுத்துறானுங்க. பிரேக்கிங் நியூஸ் இருக்கலாம், கொஞ்சம் பிரேக் இருக்கணும், அப்புறம் நியூஸ் இருக்கும். பிரேக்கிங் நியூஸ் சொன்னால் வந்துனே இருக்குது. காலைல ஒரு சிஎம்ன்றானுங்க, மதியானம் அந்த அம்மா ஊருக்கு போகிறாங்க, ஈவினிங் எடப்பாடி பழனிசாமி. தூக்கமே வரலங்க, மக்கள் தூங்குறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி உங்ககிட்ட, குழந்தைங்க இப்போ பொம்பளைங்களாம் டிவி பார்த்துருந்தாங்க, அதுங்க பொம்மை சேனல் பார்க்குங்க, பொம்பளைங்க சீரியல் பார்க்குங்க, ஆம்பளைங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்படி தானே இருந்தோம். இப்போ 3 பேர் உட்காந்து செய்தி பார்க்குறாங்க, டிவியில் செய்தி பார்க்குறாங்க. அப்படி போயிடுச்சு இப்போ நியூஸ். அதனால் இளையராஜா சார் ஆகட்டும், அவர்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம். அவரை பற்றிலாம் நான் பேசுறது தகுதி கிடையாது எனக்கு. ஏன்னா இப்போ நான் முடிச்சுட்டு பேசிட்டு போனாலும் ராஜா பாட்டு சார் கேட்டு தான் போனேன். அப்படி வாழ்ந்துருந்தாங்களாம். அதனால் ஒரு தனி மனுஷனை வந்து சாதாரண மனுஷனா திட்டிலான்னு அவர் ரோட்டில் போகிற ஏதோ ஒரு ஆள் கிடையாது. அவர் பெரிய லெஜண்ட்ஸ். ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷனே கட்டி காப்பாற்றின ஒரு மனிதன். அவர் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு இசைனாலே இந்த ஸ்டெப் ஒரு பாயிண்ட் புள்ளியே தெரிஞ்சுதான் நம்ம வளர்ந்துருப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மெயினாக வந்து இந்த இணையதளத்தில் போடுறது, மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது நிறுத்திடுங்க. அதெல்லாம் 1 to 1 பேசிக்கணும். எஸ்பிபி சாருக்கு தெரியாதா, இளையராஜா சாருக்கு தெரியாதா? 2 பேரும் அப்படி இருந்து வந்தவங்க. அதனால் அவங்களுக்குள்ளே பேசிங்க. நடுவில் பார்த்தீங்களா, இது பேசுனாலும் என்ன பண்ணார், கங்கையமரன் ஒரு கேரக்டர் வர்றாரு, அவர் வார்த்தை பேசுகிறார், அவர் ஆளாகி பேசுகிறார். தேவை என்னை பற்றி நாங்களே ரொம்ப பர்சனலாக தான் பேசிப்போம். சில நேரத்தில் நான் பர்சனலாக யார்கிட்டையுமே பேசுறது இல்லைங்க, என்கிட்ட தனியாக பேசிக்கிறேன் பர்சனலாக. ஏன்னா வேற யார்கிட்ட பேசுனா உடனே என்ன பண்ணிடுறோம், ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுறோம். இப்போ நீங்கள் எதுவுமே பர்சனல் கிடையாதுங்க லைஃப்பில், எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். எங்கள் மேலே நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிறது யாரும் கேட்காதீங்க பண்ணுறீங்களே, அதை சொன்னீங்கனாலே எல்லாம் கேட்டுருவாங்க, அதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறோம். அதனால் உஷாராக இருங்க. மெயினாக இசை ஞானின்னு தான் சொல்லியிருக்காங்க, அவர் இசை ஞானி. அதனால் வந்து சின்ன சின்ன விஷயத்தால் அவரை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தோன்னா நல்லா இருக்கட்டும். கங்கைமர் சார், நீங்கள் பிஜேபி போயிடுறீங்க, கச்சேரி நல்லா பண்ணுங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதனால் வந்து முதல் முறையாக நான் வந்து ஒரு இசை குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். நான் வந்து ஒரு பாட்டு பாடிட்டே நான் போயிடுறேன். ஓகே, வர்றேன், பாய். கல்யாண மாலையை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டு கேளு, உண்மைகள் சொன்னேன், புரியோடு போலவே.